நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க இங்க யாருங்க? ஆனந்தபாபு, மதுபாலா, கௌதம் யாருங்க? நாங்க தான் சார். உங்க லெட்டர் வந்துருக்கு சார். எங்களுக்கு லெட்டரா? யார் போட்டிருப்பா? நாம இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ யார் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பா? டே பப்ளு, நீ யாருக்கா அட்ரஸ் கொடுத்தியா? அட பாப்பா, நான் லோன்ல டிவி வாங்கிட்டு டெலிவரிக்கு ஏன் வீட்டு அட்ரஸ் கொடுக்காம வேற அட்ரஸ் கொடுத்துறேன். அப்படிப்பட்ட எங்க போய் சந்தேகப்படுறியா? அப்போ டிவி? அட பாப்பா, முட்டாள்தனமா பேசிக்கிட்டு டிவி எப்படி ஏன் அட்ரஸ் வரும்? அவன் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்ப லோன் அவன் தானே கட்டுறான். அவன் எப்படி கட்டுவான்? நான் தானே கட்டுறேன். ஆனா இது வரைக்கும் நான் அட்ரஸ் கொடுக்கலையே. அப்போ கௌதம், நீ யாருக்கா அட்ரஸ் கொடுத்தியா? நானா? எங்க மாமா நிலத்தை வித்த காசு 5 லட்சம் ரூபா இருக்கு, அனுப்பி வைக்கிறேன், அட்ரஸ் குடுறான்னு கெஞ்சி கேட்டாரு. அதுக்கே நான் அட்ரஸ் தராம ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருக்க, வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டியா? நான் எங்க எடுத்தேன்? வேற எவனும் எடுத்துட்டான். ஆனா இன்னி வரைக்கும் எங்க மாமாவுக்கு என் அட்ரஸ் தெரியாது. அந்த 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த முட்டா பையன். அப்படின்னா மதுபாலா, நீ யாருக்கா அட்ரஸ் கொடுத்தியா? நானா? என் பாய் ஃப்ரெண்ட் நைட்டு வீட்டுக்கு வரேன், அட்ரஸ் கொடுன்னு எத்தனை தடவை என்கிட்ட கெஞ்சி கேட்டிருக்கான் தெரியுமா? ஆனா இன்னைய வரைக்கும் நான் அவனுக்கு அட்ரஸ் கொடுத்ததே இல்ல. நான் தான் அவன் வீட்டுக்கு போவேன். சோ நீங்க யாருமே அட்ரஸ் கொடுக்கலன்னா அப்ப யார் இந்த அட்ரஸ்க்கு லெட்டர் போட்டிருப்பாங்க? இப்ப அதுவான முக்கியம். முதல்ல லெட்டரை பிரிச்சு படிடா. டேய் இருடா, அவசரப்படாதடா. நானே யார் போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யார் போட்டிருப்பா? யார் போட்டிருந்தா என்னடா? அதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு படிக்க வேண்டியது தானே. போடா, யார் போட்டிருப்பாங்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். பிரிச்சு படி சொல்லிட்டு இருக்கேன். யார் லெட்டர் போட்டிருப்பாங்க? செருப்பாலே அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையா லெட்டரை பிரிச்சு படிக்க போறியா இல்லையாடா? டேய், எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் படிக்க மாட்டானாடா? எங்க அப்பா அம்மா மாதிரி படின்னு ஏன்டா உயிரை வாங்குறேன்? அந்த கருமத்தை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. புரியா? நானே படிக்கிறேன். யார் போட்டிருப்பா? டேய், யார் போட்டிருந்தா என்ன? ஒழுங்கு மரியாதையா பிரிச்சு படிடா. டேய், எனக்கு படிக்க தெரிஞ்சா படிக்க மாட்டேனா? ஏதோ ஒரு வேகத்துல அவங்க இருந்து புடிங்கிட்டேன். பெரிய இது மாதிரி பேசுற, நீயே படிடா. யார் போட்டிருப்பா? யார் போட்டிருந்தா இன்னும் இதுவாட்ட பேசுனே, பிரிச்சு படிடா. எப்படா பிரிச்சு படிக்கிறது? இதுல சேர்த்து எழுதிக்குது. வேற யாருன்னா படிங்க. அட படிப்பறிவில அத பண்ணாடங்களா? சி குர்ரா. இந்த சொட்டரை யார் எழுதுனதுன்னு நீங்க எல்லாம் மலைய பீச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் தாக்குல பண்ணி சகத்தானே வந்திருக்கீங்க. வேண்டாம், நீங்க சேர்த்து என்ன அத்தை சாதிக்க போறீங்க? இன்னும் நீங்க 100 வருஷம் நீங்க வாழ்றதுக்கு 6 தட்டு வள்ளி இருக்குது. வாழ்க்கையில குஷ்டம் வர்றது சகஜம். அதையெல்லாம் பேத்துக்கிட்டு இருந்தா வேலை முடியாது. அதனால உங்க முடிய மாத்திக்கோங்க. இப்படிக்கு அஸ்கு பேர் செல்ல மாட்டேன். எந்த தற்கொலை பயிலான தமிழ தப்பா எழுதிட்டு தற்கொலை பண்ணிக்க வேணாம், வாழ்ந்து காட்டவன்னு எழுதிக்கிறான். மகனே, அவன் மட்டும் என் கையில கட்டான், ஓட வெட்டி வந்தான். இப்ப எதுக்கு அவனை புடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க? ஏதோ தப்பா எழுதினாலும் அவனுக்கு தெரிஞ்சது எழுதிருக்கான்ல, அதை நினைச்சு பெருமைப்படுங்க. அடுத்த லெட்டர்ல நல்லா எழுதிடுவான். எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த லெட்டர் யாரு எழுதுனான்னு. சொல்றா, நீ தானே அந்த லெட்டர் எழுதுன? நான் எங்க எழுதுனா? இந்த லெட்டர் எழுத அண்ணா யூனிவர்சிட்டியில உட்கார்ந்து எழுதுறா. சொல்றா, நீ தானே எழுதுன? நான் எழுதல. டேய், இந்த மாதிரி தப்பா எழுதுறது நீ தானே எழுதுன? நான் எழுதலப்பா. டேய், இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். அடிச்சு மூஞ்சி அடிக்காதீங்களா? நான் தான் எழுதுனேன். டேய், எதுக்கு அப்படி எழுதுன? சொல்றா, எதுக்கு இப்படி எழுதுன? எனக்கு தமிழ் அவ்வளவா வராது. அப்ப அந்த வரைக்கும் இங்கிலீஷ் வருமா? துரைக்கு வரும், ஆனா எனக்கு வராது. இன்னைக்கு சாக கூடாதுடா. டேய், நாங்க அடிச்சா நீ தான்டா சாவ. நாங்க எப்படா சாவோம்? சொல்றா, எதுக்குடா எழுதுன? டேய், சொல்லுங்கடா, நம்ம எதுக்குடா சாகணும்? நம்ம எதுக்கு சாகணும்? டேய், செத்தாதான்டா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களெல்லாம் நேர்ல பார்க்க முடியும். ஏண்டா, உன்ன மாதிரி ஆளுங்க பிறந்தனால தான் அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்கள அங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுங்கடா. டேய், நாமெல்லாம் சேர்ந்து தானே சாகணும்னு முடிவெடுத்தோம். இப்போ என்னடா திடீர்னு வாழணும்னு சொல்ற? மதுபாலா, இதுக்கு தான் கவிஞர் சுடலமுத்து தான் கவிதையில சொல்லியிருக்கார். மழை பெஞ்சா ரோடெல்லாம் சேரு, வெயில் அடிச்சா அடிக்கணும் வீரு, எதிர் வீட்டு பொண்ணு பேரு 100, அது கேட்கிற ரேட்டோ 500, நம்ம கொடுக்கிற ரேட்டோ 200. தண்ட சோறு. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன கேட்டா கவிதை எழுதின சுடலமுத்துவ தான் கேட்கலாம். நீ 1000 சொன்னாலும் சரி, நாம எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்ல. சத்தியம் பண்ணுங்க.
பப்ளு பப்ளு கௌதம பாத்தியாடா? அந்த வீடியோ மூஞ்ச பார்த்தாலே எந்த காரியம் உருப்படாது. மூஞ்ச எப்படி வச்சுன்னு போறேன் நானு. என்ன போய் பார்த்தான்னு கேக்குறேன். டேய் பப்ளு, நானே கௌதம காணோம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்னவோ காமெடி பண்ணிட்டு இருக்க. இது என்ன பெரிய காமெடி? எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தப்போ கரண்ட் ஷாக் வச்சா சரியாயிடும்னு பக்கத்து வீட்டுக்காரன் பப்பு செட்ல இருந்து கரண்ட் ஷாக் வச்சு உருக வச்சு காமெடி பண்ணுவேன் நானு. டேய் பப்ளு, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? கௌதம் எங்கடா? அடடடடட, சண்டை சண்டை சண்டை. மதுபாலா, இப்ப என்ன பிரச்சனை? இது வரைக்கும் பிரச்சனையே இல்லப்பா. இப்ப நீ வந்துட்டல, இனிமேல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். நானே கௌதம காணோம் காணோம்னு ராத்திரில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன மது? நான் பக்கத்து ரூம்ல தனியா தான் படுத்திருந்தேன். ஒரு குரல் கொடுத்திருந்தா துள்ளி குதிச்சு ஓடி வந்திருப்பேன்ல. நான் துள்ளி குதிச்சு ஓடி வர மாட்டேனா? நானும் தனியா தானே படுத்திருந்தேன். என்ன மது? ஏன்டா இப்படி பேசி பழகுறீங்க? நானே அவனை காணோம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அவன் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. வாங்கடா போய் தேடலாம். வாங்கடா. சரி வாங்க. கௌதம் 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 ஹேய், இங்க பாரு, கௌதமோட கேப். அவன் இங்கதான் இங்க இருக்கான். இங்க எங்கடா இருக்கான்? எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. வேற எங்கயாவது தேடலாம்டா. ஏன்டி டென்ஷன் ஆவற? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்கடா? டேய், இங்க பாருடா கேசட். அநேகமா இந்த கேசட் கௌதம் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், கேசட்டை நீ வச்சுக்கிட்டு கௌதம் தான் வச்சிருப்பான்னு சொல்ற? டேய், லூசு தனமா பேசாதடா. இந்த கேசட் மூலமா அவன் ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் பெரிய ரமணா விஜயகாந்த் கேசட் மூலமா ஏதோ சொல்ல வராராம். போற என்னன்னு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியாடா, இவனுக்காக நம்ம எவ்வளவு பண்ணி இருக்கிறோம். நன்றி கட்ட நாய் நம்மள பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்றான். ஓமை கவிஞர் ஓனாம்பூச்சி ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு, தேன் வாழ மலவாழ செவ்வாழ இதெல்லாம் வாழ நாம ஏன்டா சாகணும்? டேய் ஆனந்த் பாபு, ஒரு லுங்கிக்காக சாகணும்னு நினைக்கிறியே, அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு நீ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியுமா? ஹை கிளாஸ் ஃபிகரை மடிக்க முடியுமா? இல்ல உன் ஆபீஸ்க்கு தான் போக முடியுமா? சொம்ப எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரையில போய் கலீஜ் பண்ண தாண்டா முடியும். மதுபாலா, ஒரு பையன் உன்னை லவ் பண்ணலன்றதுக்காக சாகணும்னு நினைக்கிறியே, அந்த பையன் மட்டும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தா உன் மூஞ்ச பார்த்து அன்னைக்கே செத்து போயிருப்பானே. அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? பப்ளு, உங்க அப்பா உன் ஃபிகருக்கு நர்ஸ் ட்ரெஸ் போட்டு சிஸ்டர்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக சாகணும்னு நினைக்கிறியே, சர்ச் ஃபாதரை ஃபாதர் ஃபாதர்னு நீ கூப்பிடுறப்போ என்னைக்காவது உங்க அப்பா கோச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்காரா? இதுக்கப்புறம் என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா டயலாக் பேப்பர்ல இருக்குது அவ்வளவுதான்ப்பா. உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுக்க தயாரா? யார் நீங்க? நான் கௌதம பார்க்கணும். கௌதம பார்க்கணுமா? அது சரி, நாங்க இங்க இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரவி கிட்ட ஷூட்டிங் லொகேஷன் எங்கன்னு கேட்டேன். என்னைக்குமே சொதப்பலா சொல்ற அவரு இன்னைக்கு பார்த்து கரெக்டா சொல்லிட்டாரு. அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, நீங்க கௌதமோட அப்பா தானே? எப்படி தம்பி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கௌதம் தான் எப்பவும் மொக்கையா பேசுவான். அவன் அப்பா நீங்க அதை விட பயங்கர மொக்கையா பேசுறீங்களே, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் சரி, என் பையன் கௌதம பார்க்கணும். அவனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்னப்பா எல்லாரும் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? பொழுது விஞ்சி மணி 9 ஆச்சு. இன்னும் தூங்கி இருந்தா சோம்பேறி நாங்க எப்படி தூங்குது பாருங்க, பாக்குறவங்க திட்ட மாட்டாங்க. அதான் முழிக்கிறோம். தம்பி, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. கௌதம் எங்கப்பா? என்னது? கௌதம் உங்க அப்பாவா? இப்பதான் கௌதம ஏன் பையன்னா இப்ப கௌதம் அப்பான்ற ஒண்ணும் புரியலையே. தம்பி விளையாடாதீங்க. கௌதம் எனக்கு ரொம்ப செல்ல பையன். அதுவும் 10 வருஷம் கழிச்சு பிறந்த என் 2வது பையன். அப்ப முதல்ல பொண்ணா? செருப்பாலே அடிப்பேன். அவன் பிறந்தலேண்டே பையன்டா. மரியாதை அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. உங்க பையன் மது, நானே சொல்றேன் சார், உங்க பையன் வேலை தேடி போயிருக்கான். என்னப்பா சொல்றீங்க? அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு வேலைக்கு தான் சண்டையாச்சு. அப்புறம் எப்படி அவன் வேலை தேடி போவான்? ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேலைன்னா அந்த வேலை இல்ல, ஜாப் ஜாப், அதை தேடி போயிருக்கான். நீங்க சொல்றது நான் நம்ப மாட்டேன். நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. இப்ப என் பையன் எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு போட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், நானே சொல்றேன். உங்க பையன் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். நீங்க போகும்போதே எங்களையும் கூட்டிட்டு போனான்னு சொல்லிருக்கணும். போனதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டானே சொல்றீங்க. சார், அவன் எங்களை கூட்டு போக அவன் ஒன்னும் ஊட்டி கொடைக்கானல் போல செத்து போயிட்டான் சார், செத்து போயிட்டான். எது? என் பையன் செத்து போயிட்டானா? என்னங்கடா சொல்றீங்க? ஆமா சார்,
நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாவலான்னு முடிவெடுத்து தான் இங்க வந்தோம். ஆனா இதுதான் நடந்தது. டேய் என்னடா சொன்னீங்க? எதுவுமே சொல்லியடா. அப்புறம் இதுதான் நடந்துன்னு சொல்றீங்க. சார் டயலாக் எழுதி எழுதி வெறுத்து போச்சு. அதனால நீங்களா ஏதாவது டயலாக் பேசி ஒப்பேத்துங்க, நாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. பாத்தீங்களா சார், இப்படி ஸ்கிரிப்டே எழுதாம நீங்களே ஏதாவது பேசிங்கன்னு சொல்லி சோம்பேறித்தனமா வாழற உலகத்துல நாங்களும் வாழணுமா சார்? அதுக்கு சாவறதே மேலு சார். டேய் செத்தா மட்டும் உங்களுக்கு என்னடா மரியாதை கிடைக்க போகுது? செத்தாதான் சார் மாலை போடுறானுங்க, பால் ஊத்துறானுங்க. உயிரோட இருக்கும்போது இதெல்லாம் செய்யறானுங்களா? சார் செத்தா 40-50 பேரை கூப்பிட்டு சோறு போடுறாங்க, சோக குடின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா குடிக்கிறாங்க. இதெல்லாம் உயிரோட இருக்கிறப்ப கிடைக்குமா சார்? அது மட்டும் இல்ல சார், நாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட் அடிச்சு தெரு தெருவா ஒட்டுறாங்க, கண்ணீர் அஞ்சலின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாங்க. இப்ப சொல்லுங்க சார், நாங்க சாகணுமா உயிரோட இருக்கணுமா? சரி, நீங்க சாகணும்னு எடுத்த முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களால நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வாழலாமா இல்ல சாகலாமான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. வாங்க. அங்க பாருங்க, தொன்ன கவுண்டர் வரார், வழி விடுங்க, வழி விடுங்க, தொன்ன கவுண்டர் வரார். நாயே முதல்ல நீ வழி விடுறா. அவங்கலாம் யார் தெரியுமா? சீரியலை பார்த்து அழுது அழுது தற்கொலை முடிவுக்கு வந்தவங்க. திடீர்னு லொல்லு சபா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த முடிவை மாத்திட்டு நாமளும் சிரிச்சு சந்தோஷமா வாழணும்னு இந்த உலகத்துல இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க வாழணுமா இல்ல சாகணுமா? வாழணும். நீங்களா எதுக்கும் கவலைப்படாதீங்க. லொல்லு சபா டைரக்டர் ராம்பாலா சார்ட்ட சொல்லி உங்களுக்கு நான் நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன். அந்த ஆளுகிட்ட நடிக்கிறத விட தூக்கு மாட்டின் சாவலாட்டா.